சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறார் என்று நீங்கள் யோசித்ததுண்டா? பார்வதி தேவிக்கும் இதே சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் பார்வதி தேவியார் சிவபெருமானிடம் கேட்டார், இந்த உலகத்திலே எத்தனை திருத்தலங்கள் ஆலயங்கள் இருக்கையில் நீங்கள் ஏன் சுடுகாட்டில் தங்குகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு சிவபெருமான், மனிதர்கள் உயிரோடு இருக்கும்போது பிரார்த்தனை செய்வதும் வேண்டுவதும் சொத்து செல்வம் போன்ற உடற்கரியங்களை பெறுவதற்காகத்தான். இறந்த பின் அந்த ஆன்மா தனியாகவே நிற்கிறது. ஆனால் நான் அந்த ஆன்மாவை ஒருபோதும் தனியாக விட மாட்டேன். அது மோட்சத்தை அடைய நான் ருத்ரபூமியில் இருந்து வழிகாட்டியாக இருப்பேன். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நானே தந்தை. கஷ்டப்பட்டு இருக்கும் அந்த ஆன்மாக்களை காப்பது என் கடமை என்று சொன்னார். சிவபெருமான் ஆன்மாவுக்கு முக்தி தருவதற்காகவே சுடுகாட்டில் தங்கி நம்மை காத்து நிற்கிறார். சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறார் என்று நீங்கள் யோசித்ததுண்டா? பார்வதி தேவிக்கும் இதே சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் பார்வதி தேவியார் சிவபெருமானிடம் கேட்டார், இந்த உலகத்திலே எத்தனை திருத்தலங்கள் ஆலயங்கள் இருக்கையில் நீங்கள் ஏன் சுடுகாட்டில் தங்குகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு சிவபெருமான், மனிதர்கள் உயிரோடு இருக்கும்போது பிரார்த்தனை செய்வதும் வேண்டுவதும் சொத்து செல்வம் போன்ற உடற்கரியங்கள்